ஹலோ. ஆ ஐயா வண்டி ஐயா வண்டி ஐயா சொல்லுங்க. ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம் நேற்று வந்து நேற்று பார்க்கணும்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியல. எங்க பார்க்கணும், நான் தான் இருந்தேனே. இருந்தீங்களோ? சந்தனோட எடுக்கிறீங்க தானே என்ன? அப்படியா? சந்தனோடத்துக்குள்ள அனுப்பி தானே போவானா? ஆ. இல்ல இந்த விருது இந்த போட்டோ போடுறீங்களா? ஆமாய்யா, நேற்று ஆ. ஜனாதிபதியா சட்டம் போட்டாங்க. என்னாச்சு? எல்லா இடங்கள்ல விருந்து வாங்குங்க, ஆ. நம்மளுக்கு அதை அசிங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி எந்த அளவுக்கு பதிக்கு எதிர்ப்பா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டோம். அப்பதான் நாங்க ரொம்ப அதாவது சொன்னோம். அப்புறம் உச்சி படிச்சாங்கல்ல அந்த ஐயா, ஆ. அவங்க அதுக்கப்புறம் கேட்டாங்க என்ன சித்தப்பா சத்தம் மல்ல பண்ணிட்டாங்களே. அந்த உங்களுக்கு வந்து இந்த விருது தரவங்க என்னைக்கு சொல்லியிருந்தாங்க? எப்படியா? இந்த விருது உங்களுக்கு தரேன்னு சொல்லி என்னைக்கு சொல்லியிருந்தாங்க? அது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியா? அமைப்புல என்னத்துக்காக தரேன்னு சொன்னாங்க? ஏடு வாசிக்க உங்களுக்கு. ஏடு வாசிக்கவங்களா? ஆமா. சரி சரி சரி. சொன்னது யாரு? இந்த அமைப்புல இருக்காங்கல்ல, அந்த அதாவது இந்த மாதிரி சென்னையில இருக்காங்களே அவங்க தான் ராதாகிருஷ்ணன் சொல்லி அப்புக்குட்டின்னு சொல்லி இருக்கார்ல சென்னையில. ஆமா 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 ஆமா. அவங்க தான் அவங்க தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும்? எனக்கு என் பேரெல்லாம் கொடுத்தது வந்து இந்த ஆலங்குளத்துல ஒரு ஆள் இருக்காரு. சரி சரி. வைகுண்ட கண்ணன் சொல்லி கடம்பநல்லூர்ல தாங்கல் வச்சிருக்காரு. அந்த தாங்கலுக்கு நாங்க போவோம். சரி. அவங்க தான் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த தாங்கல்காரங்க தான் என் பேரு, எங்க மாமா பேரு, அப்புறம் இந்த என் தங்கச்சி பேரு. மாமானா யார்? தர்மலிங்கம். தர்மலிங்கவா? சரி சரி சரி. தங்கச்சி? தங்கச்சி என் பெரியப்பா அம்மாவா, எங்க பெரியப்பாவும் இந்த தாங்கலுக்கு போவாங்க. அப்படியா? அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நாங்களாம் எதுவுமே ஆஜராகல. நீங்க அப்ப இந்த விருது உங்களுக்கு தெரியாது? தெரியாது. நான் என்ன நினைச்சோம்னா பதிக்கு ஆப்போசிட்டா இருக்கு, கண்டிப்பா எதிர்ப்பா இருந்திருக்கும்னு சொல்லினா நாங்க 3 பேருமே வந்திருக்க மாட்டோம். சரி சரி சரி. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க ஊர்வலத்தோட வந்திருக்காங்க. பிரச்சனை நடந்திருக்கு. சாமியா கூப்பிட்டு கேட்டாங்க. சரி சரி. அங்க யாரெல்லாம் வந்திருந்தா கடைசியில சிவசுந்தரம் யாருமே வரல. சிவசுந்தரம் வரலையோ? ஆமா ஆமா வரல. ஏரியா வச்சு வந்தாங்களா? இல்ல வரல. அவங்க பேர்லாம் போட்டிருக்காங்களா? ஆமா போட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பேர்லாம் எடுத்துட்டாங்க. நிறைய குழப்பங்கள்லாம் நடந்திருக்கு, என்னன்னு தெரியல. சரி சரி. எனக்கு ஒரு டவுட் என்னைக்கும், சிறந்த ஏடு வாசிப்பாளர் அப்படிங்க வந்து நம்ம எதுக்கு அப்படின்னாக்கும் சாமி தப்பு 2 வாசிக்கலாம் தெரியுமா? ஆமா. அவங்க தான் சிறந்த ஏடு வாசிப்பாளர். என்ன காரணம் அப்படின்னாக்கி புஸ்தகத்தை வச்சு வாசிக்கலாம் அவங்க. அந்த ஓலைச்சுவடி ஐயாவுடைய நம்ம சொல்லுமே ஐயாவுடைய எழுதி வச்ச அந்த ஓலைச்சுவடியை தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். நம்ம காலங்காலமா நம்ம நான் என்ன சொல்றேன்யா, நடத்தினெல்லாம் சரிதான், நடையில வச்சு நடந்திருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். நியாயமான கேள்வி. ஆமா, நான் அததான் கேள்வி, நான் முடிஞ்ச அப்புறம் தான் ஐயாட்ட நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். ஐயாட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் நடத்தினதுலாம் சரிதான், நம்ம சாமி தோப்பு திருநடையிலே வச்சு ஆளுநரை வச்சு அந்த யாரு உண்மையா வாசிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே. ஆனா அந்த அமைப்புக்காரங்க தான் நம்ம தலைமை பெரியோட சேர மாட்டேங்காங்களா? அது என்ன காரணம் தெரியலையா? தலைமை இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. கிடையாது. நியாயமான கேள்வி. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சாமி தோப்பு நீங்க வந்து எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 20 வருஷம் வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்கா? கிடையாது, ஐயா நடத்திட்டு இருக்காங்க. நேற்று எனக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு. இல்ல நான் கேக்குற கேள்வி பண்ணிடுங்க. நீங்க இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு குறைவு இருக்கா? கிடையாது கிடையாது. நல்லபடியா இருந்துச்சு, எந்த குறவும் இல்ல. ஐயா நல்லபடியா இருக்காரு. ஆமா, உள்ள நட வரைக்கும் நம்மள அலோட் பண்ணிருக்காரு. உள்ள ஜனரல் எல்லா பணியோட பாக்க எல்லா பணியோடக்காரங்களும் உங்களுக்கு தெரியும், யாருமே தெரியாது. சந்திரபால குடுக்கறது கூட உங்க அந்த அளவுக்கு ஐயா உள்ள விட்டுருக்காங்க. ஆமா கண்டிப்பா. ஐயா வைகுண்ட சாமி நிச்சயத்து நம்ம கையில கிடையாது. ஆமா, அது ஐயா நிச்சயது. ஏன்னா நீ வாப்பா நீ போன்னு சொல்ல மாட்டாங்க. அது அவர் இன்னைக்கு யாரு குடுக்கணும் விதி இருக்கு, அவங்க தான் கொடுத்தாகணும். ஆமா, அது ஐயா நிச்சயத்தை படிச்சிருதுன்னா. அப்படின்னா இப்போ நீங்க இந்த விருது வாங்கிருக்கீங்களா? இந்த விருது வாங்க வந்து மகிழ்ச்சியா இல்ல கஷ்டமா? இல்ல கஷ்டம் தான் ஐயா, கஷ்டம் தான். என்ன காரணம்? கேள்வி வந்துட்டுல, நடையில ஒரு கேள்வி வந்துட்டுல, நல்ல இடத்துல சந்தோஷமா இருந்திருக்கும். இருந்திருக்கும். இல்ல இந்த பதியோட இல்லையா ஒண்ணு இல்ல, ஜனாதிபதி ஐயாவோ இல்ல அடிகளார் ஐயாவோ வந்து மேடையில வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா இந்த குழப்பமே வந்திருக்காது. யாராவது ஒரு ஆளு ஜனாதிபதியா வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த குழப்பமே மேடையில அவங்க வந்து அவங்கள வச்சு சிக்கல் இருக்கியா? ஜனாதிபதி வரணும் அங்க வர அவசியம் இல்ல, பதிக்குள்ள தான் வச்சிருப்பாங்களா? அப்படி மண்டபம் வச்சிருக்காங்களா? அங்க எதுக்கு?
சரியா தப்பா? எனக்கு நீங்க சரி சொல்லியிருந்தா வந்துட்டாருல, கண்டிப்பா அதுக்கு வந்து விருது தானே கொடுக்கணும். விருதை கொடுக்க விட்டு இந்த ஆட்சி மோடி ஆட்சி சிறப்பு ஏன் பேசுறாரு? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஆமா ஆமா கண்டிப்பா தவறு நடந்திருக்கியா ஏதோ ஒரு விஷயத்துல. சரி சரி. நான் நீங்க அந்த தப்பு பண்ணது தெரியும். என் நிறைய பேருக்கு செல்வம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்படியா? முத்துக்குமார் ஐயர் சொன்னார், செல்வம் எனக்கு தெரியாது, அவர்கிட்ட நீங்க பேசி பாருங்க, நல்லா இருக்கு பேசி பாருங்கன்னு சொன்னாரு என்கிட்ட. நீ என்ன தெரியுமா, எல்லாம் ஓகே, அந்த பிரச்சனை இல்ல. நீ அதாவது நான் ஒரு தப்பு இல்ல, ஒரு ஒரு வாட்டி பேசி இருக்கணும், நானும் தப்பு பண்ணிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நீ இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? திருநெல்வேலி டவுன்ல இருக்கீங்களா? சரி, இப்போ நான் இப்ப வந்தா உங்களை பாக்கலாமா? என்னையா இப்ப சொல்லுங்க. இல்ல ஏன்னா இந்த விருது அங்க வந்து வருத்தம் தான் பேட்டி கொடுத்தாச்சுங்களேன், வருத்தமே தரும். ஏன் தெரியுமா, உங்க சாமி வந்து உங்களுக்கு தனி மரியாதை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து மனசு கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மாதிரி பேட்டி கொடுத்தா நானும் வரேன். உண்மையிலே அதான் ஐயா, அதாவது எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதுக்கு சேர்க்க மாட்டோம். இவ்வளவு செல்வயமா அங்க சேர்ந்துட்டாரு அப்படிங்காங்கண்ணே. வந்தாச்சா வந்து நேத்து கேட்டான் ஒரு ஆளு, ஐயா இவர் இந்த அந்த கூட்டத்தில் அவரு எங்க விட்டுருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா அவர் சாமி தப்பில் உள்ளாரு, எப்போ இங்கதான் கிடப்பாரு அப்படின்னு. இல்லையா அவர் விருது வாங்கி போட்டோ எல்லாம் பார்த்தேன், அனுப்பி அவர் எனக்கு அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட எப்படி சொல்றான்னு தான் யோசிச்சேன். இல்ல அது சம்மந்தம் இதே நடந்திருக்கு, அது அவர் தெரியாம அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது அப்படின்னு. தெரியாம ஐயா மாட்டிட்டோம். நான் கேட்டுட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வரும்ல ஐயா, உங்களை நேரில் பாக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை திருவிழா வரலையா? அப்போ இல்ல, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன். வந்து உங்களை நேரில். சரி 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 சரி.